திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்துட்டீங்கன்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வருகிறார். 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி வீட்டிலிருந்து தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய துலா வீட்டுக்கு வரப்போகிறார். அது மூல திரிகோண வீடு, ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு. சனி பகவான் ஆல்ரெடி வக்கரகதியில தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம குரு பகவானும் உச்சத்துல இருக்கார். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். பாருங்க இந்த மாசம் எவ்வளவு கிரகங்கள் ரொம்ப பவரா இருக்காருன்னு பாருங்க. சூரியன் வந்து ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார், புதன் ஆட்சி உச்சம் இரண்டையுமே பெற்றிருக்கார். அதே போல குரு பகவான் உச்சமா இருக்கார். சோ இந்த யோகம் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய உங்களை வழி நடத்தி இந்த பிறவி முழுவதும் உங்களுக்கு உண்டான பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய புதன் 12ஆம் இடத்துல கேதுவோட இருக்காரு. ரெண்டுமே இருக்கு, நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. பாசிட்டிவா சொல்லணும்னா, யாராவது கன்னிராசிக்காரங்க வெளிநாடு வெளியூர் போறது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருக்கும் பட்சமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இது வேலை செய்யும். அப்ப புதன் கேது சேர்க்கை ஏற்படுதுன்னா ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குங்க. கொஞ்சம் தொழில் ரீதியாக சிறு சிறு தடைகள் வரும். மற்றபடி பெரிய ஒன்றும் பாதிப்புகள் இல்லை. ஆனா 21ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ளே புதன் வந்துடுறார். ஆட்சி உச்சம் பெற்று வருகிறார். அதற்கப்புறம் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, தொழில் நல்ல வளர்ச்சி, புதிய தொழில் தொடங்குறது, பல பேருக்கு அறிமுகமாகிறது, இதெல்லாம் நடக்க போகுது. ஆனா ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கும். ஏன்டா இப்படி போகுது, ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டசனி வேற நடக்குதா, நமக்கு இப்படியே போயிருமா, லைஃப் இப்படியே ஆயிருமான்னு அப்படின்னு ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அதுல இருந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 21ஆம் தேதிக்கு மேல, ஆவணி மாதம் 21ஆம் தேதிக்கு மேல நன்மைகள் அதிகமா இருக்கு. அதனால அப்ப நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்வது என்பது நல்லது. அதே போல 12ஆம் அதிபதியோடவே சேர்ந்து இந்த புதன் நிற்கும் பொழுது உங்க ஜாதகத்துல யாராவதுக்கு சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் பித்ருதோஷத்தினுடைய உச்சநிலை. கண்டிப்பாக நீங்க இந்த மாதத்துல திலஹோமமும் திதி தர்மமும் கொடுக்கணும். ஏன்னா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சரியா வழிபாடுகள் இல்ல அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் நம்ம ஜாதத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு வந்து ஒப்போரும். அப்போ உங்க முன்னோர்கள் எல்லாமே அப்பெல்லாம் செய்யல, எதுவுமே செய்யல. அப்போ முன்னோர்களுடைய ஆசைகள் இல்ல ஒரு ஜாதகத்துல அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ஆசைகள் இருக்காதுங்க. அதனால மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சிருக்காங்க. அதனால நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் ரொம்ப முக்கியம். சோ அதனால நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். அது இந்த சூரியன் கேது, சூரியன் ராகு இருக்கிறவங்க பல தலைமுறையே செய்யாம இருந்தா தான் அது நம்ம ஜாதத்துல உட்காரும். அப்போ உங்களுக்கு இது இருக்குதுன்னா உங்களுக்கு உண்டான குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ இப்ப நீங்க இதற்கப்புறம் அந்த வழிபாடை எடுத்து செஞ்சு உங்க வம்சத்தையே வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க குலதெய்வம் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல இந்த கிரகத்தை அமைச்சு கொடுத்துருக்குதுன்னு தான் உண்மை. சோ அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திட்டு இந்த மாசம், ஏன்னா இது வந்து 18 வருஷத்துக்கு ஒருக்காத அந்த கிரக சேர்க்கை மறுபடியும் மீண்டும் வரும். சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். கேது இதே இடத்துல சிம்மத்துல இருக்கும் பொழுது 18 வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த சேர்க்கை. பவர்ஃபுல்லான சேர்க்கை. இது இருந்ததுன்னா நிச்சயமா போய் பண்ணிட்டு வந்துருங்க இந்த விஷயத்த. ரொம்ப பெரிய வளர்ச்சியை காண்பீங்க அதுக்கப்புறம். அதே போல 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்குள்ள நீசத்துல இருக்காரு. பொதுவாக ராசிக்குள்ள ஒரு கிரகம் நீசமாக இருக்குதுன்னா எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். சுக்கிரன் அப்படிங்கிறது பெண், சுக்கிரன் அப்படிங்கிறது அத்தை, சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவி, பெண்களை குறிக்கக்கூடியது எல்லாமே சுக்கிரன் தான். சோ கொஞ்சம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெண்கள்னால ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன இழுக்கு, அது ஏதாவது சின்ன கெட்ட பெயரோ அல்லது அவங்களோ ப்ரெஷரோ டென்ஷனோ வரும். ஆனா 16ஆம் தேதி அப்படியே டோட்டலா மாறி 2ஆம் இடத்துக்கு வந்துருவார். ஆட்சி பலம் பெற்று வருகிறார். 9ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்பா மூலமா உதவிகள், நடந்த கெட்ட பேருக்கெல்லாம் ஒரு தீர்வு, உங்க மேல தப்பு இல்லைன்னு, பேச்சுக்கு மரியாதை, பணம் அதுக்கப்புறம் தான் மணியே ஃப்ளோ ஆகும், நிரந்தரமா ஃப்ளோ ஆகும். பொருளாதாரம், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, பொருளாதார வளர்ச்சி,
உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, மாணவர்கள் எல்லாமே படிப்புல சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு அமைப்பு, அடுத்த கட்ட படிப்புக்கு அடுத்த லெவலை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல குரு அமைஞ்சு வருவாங்க இந்த காலகட்டங்கள்ல. 9ஆம் இடம் தான் குரு, 9ஆம் இடம் தான் சர்வீஸ் எல்லாம் பண்ணக்கூடிய இடம். அப்ப நல்ல குரு அமைஞ்சு வருவார். நிறைய சர்வீஸ் பண்றதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். தான தர்மங்கள் நிறைய செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள். அதெல்லாம் செஞ்சு உங்க கர்மாவை கழிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டச்சனி, அஷ்டமச்சனி, 7.5 சனியில நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு நேரம். மற்ற நாள்கள் நம்மளால செய்ய முடியாது. அதனால இந்த காலகட்டங்கள் அதெல்லாம் கழிச்சிருங்க. அதுக்குள்ள வாய்ப்பு வருது, நல்ல பலனா கிடைக்கும் உங்களுக்கு. 3 8 குடையவராக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ல இருக்காரு. அப்ப முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்ப உங்க சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. அதே போல 8ஆம் அதிபதி 10ல இருக்கும்போது கொஞ்சம் எண்ணங்கள் செதறும். தொழில் ரீதியாக கொஞ்சம் டிப்ரெஷன் ஆவீங்க. இது பண்ணலாமா வேண்டாமா, ஏதாவது லாஸ் ஆயிடுமா, நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா கவலைப்பட வேண்டியதுல கன்னியாராசி நல்லாதான் இருக்கு. ஒரு 21ஆம் தேதிக்கு மேல எல்லாமே பண்ணுங்க, அல்லது 16ஆம் தேதிக்கு மேல எல்லாமே பண்ணுங்க. சூப்பரா சக்சஸ் ஆக போகுது. சனி உங்க ஜாதகத்துல வக்கரமான்னு பாருங்க. அப்படி வக்கரமாக இருந்துருச்சுன்னா வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். கணவன் மனைவி இந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைந்து போன அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 7.5 சனி காலகட்டங்கள்ல அதுல ஜென்ம சனி, அதே போல கண்டச்சனியில தான் கணவன் மனைவியுடைய பிரச்சனை தலை தூக்கும். அதே போல பொருத்தமில்லாத திருமண வரனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்துலதான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். இது விட்டீங்கன்னா அஷ்டமச்சனியில பிரிவே வந்துடும். அதனால ஆரம்ப காலகட்டங்களிலேயே நீங்க சரி பண்ணி கொள்வது ரொம்ப நல்லது. ஈகோ பார்க்க வேண்டாம் இந்த டைம்ல. அதே போல குழந்தையோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்றது நேரம் வந்துருச்சுங்க. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது கன்னியாராசி. கன்னியாராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த மாசத்தை. சரி, என்ன வழிபாடு பண்ணலாம்? கன்னியாராசிக்கு கன்னிப்பெண் தெய்வங்களும் பெருமாளுடைய வழிபாடும் ரொம்ப விசேஷம். ரெகுலரா இந்த மாசம் முழுவதும் பண்ணிட்டு வாங்க. செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. இந்த வழிபாடுகள் மட்டும் போதும். பெருசா நம்ம செய்ய வேண்டியது இல்லை. அதோட உங்க ஜாதகத்துல சூரியன் கேது ராகு இருந்தா பித்திருதோஷ நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் பலன்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.